இப்போ வரைக்கும் நான் நடிச்ச படங்களும் சரி ரோல்ஸும் சரி இதோட அப்படியே முடிச்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு தான் இருக்கு. வித்லவோட கான்செப்ட் என்ன? எக்ஸ், ஆமா எக்ஸ் தேடி போறது. நம்ம அது வரைக்கும் போவேனா, அது அநாகரிகம். ஸோ அதனால என்ன பண்றோம்னா ஒரு லவ் லெட்டர் எழுத போறோம். பிறந்த நாளைக்கு நாங்க எல்லாரும் ஸ்டேஜ்ல நின்று சேர்ந்து ஆடுறோம். அதுல வந்து போய் சொல்லக்கூடாது பாப்பா அப்படின்ட்டு இந்த மாதிரி அப்போ ஐ லவ் யூ, இப்போ தெரியல. அல்ல ஸ்டில் முதல் காதல் முதல் பிளேஸ். நான் ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டு நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், சார் பாலாஜி பாலாஜி சூப்பர் சூப்பர் சார், நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு. நான் 2 லைன் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அங்க போனோடனே ஃபுல்லா சைலண்ட் ஆயிட்டேன். நான் ஆக்சுவலா இதுதான் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நான் வந்து வளரும் போது கமல் ஃபேன், ஓகே, வளர்ந்ததுக்கு அப்புறமா தலைவர் ஃபேன். செட்லயே நிறைய பாலாஜி இருக்காங்க. ஆனா இவர் பாலாஜி கிடையாது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் ஒரு வகையான பாலாஜி ப்ரோ, இல்ல நீங்க எப்படி? நான் ஆமா ப்ரோ, நான் பாலாஜியா இருந்து தினேஷா மாற ட்ரை பண்றேன். Lot of passionate actors are not able to get some good roles. ஏன்னா இப்ப நிறைய நான் யாரையுமே தப்பா சொல்லல. Presta Premium Women's Wear. Let your body love it. ப்ரோ 2 பேருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறேன். வித்லோக்கு வாழ்த்துக்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க, சூப்பரான ரிசெப்ஷன் கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க என்ன ரிசெப்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க கேரக்டருக்கு உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு நிறைய பேர் அவங்க கட்டி அணைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்கு நிறைய திட்டு வந்துட்டு இருக்கும் கண்டிப்பா. எப்படி இருக்கு உங்க 2 பேருக்கும்? இண்டிவிஜுவலா சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரிசெப்ஷனுக்காக தான் எல்லா ஆக்டருமே விரும்புவாங்க. ஏன்னா படம் பார்த்துட்டு அவங்களோட கேரக்டர் எவ்வளோ ஆடியன்ஸ் அதை உள்வாங்கிட்டு அவங்க அதை ஃபீல் பண்றாங்கன்றதான் முக்கியம். அண்ட் தியேட்டர் விசிட் போகும்போது நான் அதை எக்ஸாக்டா பார்த்தேன். ஏன்னா பாலாஜின்னு எல்லாரும் கத்தும் போது எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு பசங்க இருக்காங்க, இந்த கேரக்டர் எவ்வளோ அவங்களை இம்பாக்ட் பண்ணுச்சுன்னு தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலா ஃபெல் கிரேட்ஃபுல் ஃபார் தட். உங்களுக்கு ப்ரோ? ஃபேக் ஃப்ரெண்டுன்னு டாக் பண்றாங்க. எனக்கு புரியல. என்னோட ஃபீலிங்ஸ்க்கு நான் மதிப்பு கொடுத்தேன், அது எப்படி ஃபேக் ஃப்ரெண்ட் ஆகும்? ஒரு மாதிரி ரியாக்ஷன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ப்ரோ. நல்ல ஃப்ரெண்டா ப்ளே பண்ணிட்டு இப்போ புதுசா பாக்குறாங்களா, அதனால டக்குன்னு கோவம் வருது அவங்களுக்கு. ஒரு கிரே ஷேட் வேற இதுவும் பாருங்க. கிரே ஷேடுங்கிறார் ப்ரோ. என்ன ஷேட் வேணாலும் சொல்லிக்கலாம். அது நல்லா இருக்கியா? ஒரு மாதிரி படம் மொத்தமாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்றாங்க, எது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கறது சொல்றாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, யாராச்சும் பர்சனலா எடுத்துட்டு வந்து திட்டுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சா தியேட்டர்ல, இல்ல இண்டிவிஜுவலா டிஎம்ல? இல்ல அப்படிலாம் திட்டல. இல்ல அப்படிலாம் இது வரைக்கும் வரல. மேபி வரலாம். பட் டாடாக்கு அப்படியே சம கான்ட்ராஸ்ட்ல அது. இல்ல அவர் இது வரைக்கும் பண்ணதுல இருந்து மொத்தமா இது கான்ட்ராஸ்டான தான். ப்ரோ நிறைய ரியல் லைஃப் பாலாஜிஸ்லாம் உங்கள்கிட்ட வந்து பேசி இருந்திருப்பாங்க, என்ன சொன்னாங்க? அன்னைக்கு தியேட்டர் விசிட் போனப்ப நிறைய பேர் கதர்னது தான் ஜாஸ்தி. ஏன்னா அப்பதான் தெரிஞ்சது, நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு பாலாஜி ஃபீல் பண்ணுவாங்கன்றதெல்லாம் எதிர்பார்க்கல. பட் தியேட்டர்ல அன்னைக்கு எல்லாருமே கதறிட்டானுங்க ப்ரோ. மோனிஷாவோட ஜாஸ்தியா ஃபீல் பண்றாங்க. மோனிஷாவோட ஜாஸ்தி பாலாஜி. எனக்கு தெரிஞ்சு பசங்களோட ஃபீலிங் வந்து பண்றாங்க. ரொம்ப நிதர்சனத்துல நிறைய பாலாஜி இருக்காங்க. ஆமா, செட்லயே நிறைய பாலாஜி இருக்காங்க. ஆமா, அது வந்து எங்களுக்கு நாங்க நடிச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் சொல்றானுங்க ப்ரோ நானும் ஒரு பாலாஜி. ஏன்னா ஆனா இவர் பாலாஜி கிடையாது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரோ அப்படிதான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். சரி ஃபேஸ் கட் கரெக்டா பொருந்தி போறாரு, இவரு உண்மையான பாலாஜியா தான் இருப்பாரு. டைரக்டா இல்ல, கொஞ்சம் மறைமுகமா அங்கங்க. கரெக்ட், அதான் இருக்கு. இல்லாம இருந்தா எப்படி? அங்கங்க இருக்கு. நீங்களும் ஒரு வகையான பாலாஜியா ப்ரோ, இல்ல நீங்க எப்படி? நான் ஆமா ப்ரோ, நான் பாலாஜியா இருந்து தினேஷா மாற ட்ரை பண்றேன். ஓகே, ரொம்ப லவ்வே சொல்லாம அப்படியே சைலண்டா இருக்கோமா, சொல்லி தொலைலாம் நம்ம. அந்த தைரியம் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் தினேஷ் ப்ளே பண்றேன். எனக்கு நான் கோயட் ஸ்கூல்ல இருந்தும் எனக்கு அந்த தைரியம் வரல அப்பெல்லாம். அதனால அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகே ப்ரோ, பிஃபோர் கெட்டிங் இன்டு வித் லவ் உங்க 2 பேரை பத்தி கேட்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். உங்க 2 பேருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து முதல் நீ முடிவு இருந்து ஸ்டார்ட் ஆச்சா, இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தே உங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இருந்துட்டு இருக்கா? அதை பத்தி. அதுக்கு முன்னாடில இருந்தே இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, எங்க இருந்து? காலேஜ்ல இருந்து. ஓகே, கிளாஸ்மேட்ஸ் தான் நீங்க? வேற கிளாஸ், நான் வேற கிளாஸ். ஏ செக்ஷன் பி செக்ஷன் அப்படி சொல்லிக்கலாம். என்ன ஒரு 2 வருஷம் கேப் அவ்வளவுதான். ஒரு வருஷம்டா. ஒரு வருஷம் தான்டா. தனுஷ் செட்ல நீ டைரக்ட் ஜூனியர் டாடி எனக்கு. ஓகே. சோ நான் சீனியர், அவன் ஜூனியர். சோ அப்பல இருந்து எனக்கு தெரியும். சச்சின் வந்து எப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் விட்டு வைக்க மாட்டாரு, எல்லாத்துலயும் இருப்பாரு. அவர் வந்து கல்ச்சுரல் செக்ரட்டரி எங்க டிபார்ட்மெண்டோட. ஓகே, ரூட் தலை மாதிரி. ஆனா வந்து ஒன்லி இன் கல்ச்சுரல்ஸ். ஆமா, ரவுடித்தனம்லாம் பண்ண மாட்டாரு. அது வராது, மூஞ்சிக்கே வராதுன்னு நினைக்கிறேன். சாஃப்டி. அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து தலைவன் 2வது ஃப்ளோர்ல இருப்பான். நாங்க பொறுமையா குரூப்பா கிளாஸ் முடிச்சுட்டு வருவோம், பார்த்தா இங்கேயும் இருப்பான். அப்புறம் அங்கேயும் இருப்பான், டீ கடை பக்கத்துலயும் இருப்பான். அந்த மாதிரி
எல்லா இடத்துலயும் இருக்கிற ஓடிக்கிட்டே இருப்பேன் அவ்வளோ. என்ன பண்றேன்னு தெரியாது, ஒரு ஓடிக்கிட்டு இருப்பேன். பண்றோமோ இல்லையோ ஓடணும், அவ்வளவுதான் முக்கியம். ஓகே, நீங்க எப்படியான சீனியர்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் எப்படியான ஒரு ஜூனியரா இருந்திருக்காரு உங்களுக்கு காலேஜ்ல? எனக்கு ஆக்சுவலா காலேஜ்ல வந்து நான் கிளாஸ்ல இல்லாதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு அமைதியான பையனை தான். ஏன்னா வெளியில இவன் ஹரிஷ் பேசாத வரைக்கும் அவன் இமேஜா பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா, ரொம்ப தன்னடக்கமா. இப்பயும் தன்னடக்கம் இருக்கு, அதெல்லாம் இல்ல, ரொம்ப பண்பா பண்பா இருக்கு. ஆனா அவன் பேச ஆரம்பிச்சாதான் அவனுக்குள்ள இருக்க அந்த ஹியூமர் மிருகமே வெளில வரும். ஓகே. பட் நான் வெளில இமேஜா பார்க்கும்போது ஐ தாட் ஹி வாஸ் வெரி குவைட் கிட். ஓகே, அமைதியான பையன், சமத்தா அப்படி போயிட்டு வருவான். ஓகே. வெளில வந்து முதல் நீ முடிவும் நீயோட எங்களோட இல்ல அது நீங்க 2 பேர் பிளான் பண்ணி போனதா இல்ல கோஇன்சிடென்ஸா தற்செயலா அங்க 2 பேர் மீட் பண்ணதா? மீட் பண்ணது. அந்த படமே தற்செயல் தாங்க. முதல் நீ முடிவுமே 2 பேருமே தெரியாது. ஆக்சுவலா நாங்க ஃபர்ஸ்ட் போகும்போது இவன் பண்றான் நான் பண்றேன்னா தெரியாது. நாங்க ஃபர்ஸ்ட் டே நம்ம இதுக்கு தானே போனோம், நம்ம பிராக்டிஸ் செஷன் பேக்யார்ட்ல. பேக்யார்ட். நீங்க பாருங்க, நானு சச்சின் கிஷன் 3 பேரும் ஒரே காலேஜ் தான். 3 பேர் Okay, ஒரே okay. காலேஜ். கிஷோர் அவனும் கிளாஸ்மேட்ஸ். ஓகே. சோ நான் 1 இயர் சீனியர். 3 பேர் அங்க மீட் பண்ணப்ப தான் தெரியும் 3 பேர் அந்த படத்துல இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எங்க டைரக்டர் சொன்னாரு, நீங்க யாரும் பேச கூடாது, ஒரிஜினல் நேம்ஸ் எல்லாம் தெரியும். எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிலாம் ஃபீல் ஆகல. தர்முகாசிவா அவர்களே நாங்க ரொம்ப அந்த பவுண்டரிஸை மதிச்சோம். ஆக்சுவலா அதுக்கப்புறமா இவன் பேரு சச்சின்னே மறந்துட்டேன் நானு. அந்த மாதிரி நாங்க இன்வால்வ் ஆயிட்டோம். இல்ல இன்னைக்கு வரைக்கும் இவன் பேர் என் போன்ல வந்து சைனீஸ் தான் இருக்கும். இல்ல நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு. இன்னும் மாத்தல, நானும் அப்படிதான் சேவ் பண்ணி சைனீஸ் தான் இருக்கும் இவன் பேர். சோ அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் அந்த அந்த ப்ராஜெக்டும் சரி, நாங்க பழகின விதமும் சரி அந்த படத்துல. சோ ஐ திங்க் கேரக்டர்ஸா ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா அது எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுல எங்களாலையும். ஓகே. இன்னொரு ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட், படத்தை ரஜினி சார் பார்த்துட்டு உங்க எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டிருக்காரு. நீங்க எல்லாருமே போய் பார்த்துட்டு வந்து ஒரு போட்டோலாம் எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன சொன்னார் ஆக்சுவலா? அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப சரியில்லா இருந்துச்சு. ஏன்னா நீங்க ஒரு பயங்கரமா கிளம்பி போயிருந்தீங்க, ஒரு ஜிப்பாலாம் போட்டுட்டு. ஓய்யோ, நான் வந்து போனோடனே அதான் கேட்டேன் நானு. இவனுக்கு வேற பயமுறுத்துறானுங்க. ஆனா நான் தலைவரை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். தலைவர் வந்து ட்ராக்ஸ் பேண்ட் டிஷர்ட் வருவான்னு எதிர்பார்க்கலடா. நான் அப்படி எதிர்பார்க்கல. இவன் கரெக்டா வந்திருந்தான் அவுட்ஃபிட்ல. பட் அந்த மொமெண்ட் வந்து எல்லாருக்குமே அது வந்து ஒரு சரியில்லான மொமெண்டா தான் இருக்கும். ஏன்னா இந்த படம் நான் பண்ணும் போதும் நான் எதிர்பார்க்கல. அது நான் படம் தேட்டர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தலைவர் வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். தலைவர் வந்து 70mm ஸ்கிரீன் நம்மள பார்த்துட்டு போயிருப்பார்ல, அவரை மீட் பண்ணோம்டா அப்படின்னு அன்னைக்கு ஒரு தாட் இருந்தது. 2 பேருக்குமே தாட் இருந்தது. பட் அதை தாண்டி நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவும் ஹைப் பண்ணல நம்ம. சரி ஓகே நடந்தா பாப்போம்னு. பட் திடீர்னு மேனேஜர் கால் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு வாங்க தலைவர் மீட் பண்ணணும்னு லைக் அந்த மொமெண்ட் வாஸ் லைக் அது வந்து அதை எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. அண்ட் மீட்டிங் ஹிம் நான் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன். நான் ஜஸ்ட் அவரை பார்த்து சிரிச்சுட்டு தான் இருந்தேன். ஏன்னா அது கிடைக்காது, அந்த ஒரு மொமெண்ட் கிடைக்காது. ஜஸ்ட் வாட்சிங் ஹிம் இன் இஸ் ஜோன். அண்ட் இந்த ஏஜுக்கு என்ன எனர்ஜி அவரு. நான்லாம் வந்து இவன் சொல்றான் நான் ஓடிட்டு இருக்கேன்றான். அவரை பார்த்தா தாங்க தெரியும் ஃபுல் பால் ஆஃப் எனர்ஜி அவர் தான். ஓகே. கண்டிப்பா உங்க கேரக்டர் எல்லாருமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ அந்த கேரக்டர் பத்தி ஏதாச்சும் பேசினாரா உங்ககிட்ட? இல்ல நான் ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டு நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், சார் பாலாஜி சூப்பர் சூப்பர் சார் நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். சார் ஒரு சூப்பரே போதும், நீங்க 3 சூப்பர் சொல்லிட்டீங்க, இதுக்கு மேல எனக்கு எது வேணாம். ஸோ அது ஒரு பெரிய வேலிடேஷனா இருந்தது. அவரை மீட் பண்ணி அவரை சொன்னது வந்து ஒரு பெரிய வேலிடேஷன். ஓகே. ஸோ எங்க எல்லாருக்குமே ஒரே மேட்டர் தான் சொன்னாரு. இந்த சென்ஸ் தனித்தனியா பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. நான் 2 லைன் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அங்க போனோடனே ஃபுல்லா சைலண்ட் ஆயிட்டேன் நானு. அவர் பேசும்போது அவர் படத்தை பத்தி he was sharing his thoughts. ஒரு 10-15 நிமிஷம் பேசிட்டு இருந்தாரு. நான் வந்து ஜெனுவனா சொல்றேன், நான் ஆக்சுவலா இதுதான் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நான் வந்து வளரும் போது கமல் ஃபேனு, வளர்ந்ததுக்கு அப்புறமா தலைவர் ஃபேனு. லைக் அவர் வந்து ஆஃப் ஸ்கிரீன் அவர் எப்படி இருக்காருங்கிறது பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா எதுக்கு தேவையில்லாம வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டு அப்படின்ட்டு விட்டேன் நான். ஸோ எனக்கு அவர் பேசும்போதே எனக்கு ஒரு மாதிரி, நான் யூஸ்வலா ஸ்டார் ஸ்ட்ரக்லாம் ஆக மாட்டேன். ஓகே. ஆனா எனக்கு அவர் பேசுறத கேட்கும்போது கண்ணில் ஒரு மாதிரி தண்ணி வந்துருச்சு. ரொம்ப இமோஷனல் ஆகக்கூடாது, நம்ம எதுவும் வளரக்கூடாது அப்படின்னு தான் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. பக்கத்துல போனேன், போயிட்டு இவங்க சௌந்தர்யா மேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இவர் தான் வந்து தினேஷ் ஃப்ரெண்ட் கேரக்டர் ப்ளே பண்ணாரு. அவர் ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்படின்னாரு. அவ்வளவுதான், எனக்கு போதும், ஓகே தாடி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க போதும் எனக்கு அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. யார் அது ஒரு 2 செகண்ட் லுக் பாப்பாரு, அது பார்த்தாரு. ஆமா நானும் கைடு இப்படி பார்த்தாரு. அந்த அந்த 2 செகண்ட் பார்வையிலேயே அவரு எனக்கு புரிஞ்சிடும். திருப்பதி போற மாதிரி தான் இருந்துச்சு. சீரியஸா ஒரு 2 செகண்ட்ஸ் ஆக்சுவலா அதான்டா. கொஞ்ச நேரம் கலகலப்பா போறதுக்கு ஒரு செக்மெண்ட் விளையாடலாமா? நம்ம செக்மெண்ட்குள்ள போயிடலாமா? போயிடலாங்க. பேடு பேப்பர் பேனெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன நீங்களே கணிச்சிருந்துருப்பீங்க.
இதை எழுதணும். கணிக்கலையா? ஃப்ளேம் சாப்பிட போறீங்க? இல்ல அச்சா அது அந்த அளவுக்குலாம் போக மாட்டேன் யார் அதெல்லாம் பர்சனல் விஷயம், அதுக்குள்ள எப்படி நான் போவேன். சரி வித்லவோட கான்செப்ட் என்ன? எக்ஸ்ல எக்ஸ், ஆமா எக்ஸ் தேடி போறது. நம்ம அது வரைக்கும் போக வேணாம், அது அநாகரிகம். ஸோ அதனால என்ன பண்றோம்னா பேரு குறிப்பிட வேணாம், நாகரிகமா என்ன பண்ண போறீங்க? ஒரு லவ் லெட்டர் எழுத போறோம். உங்க ஃபர்ஸ்ட் லவருக்கு பேரு குறிப்பிட வேணாம், நீங்க இப்ப என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை இதுல சொல்லிடலாம். வித் லவ் டிராவல் மாதிரி தான். சூப்பரா? சூப்பர். இது எழுதி யாருக்கு வைக்க போறோம்? இல்ல எழுதி நீங்க படிச்சா மட்டும் போதும், அவங்க பாத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கு இது. எழுதுறதே ஒரு டாஸ்க்கு. நானா வந்து ப்ரோ எப்படியான ஒரு செட்டப் பாருங்க, பீச், சன்லைட். ஸ்கூல்லே எழுத மாட்டேயா? எழுதுனா கொஞ்சம் சிக்கலாகுங்கயா. சரி ஓகே, நான் கீவேர்ட்ஸ் எழுதி வச்சுக்கிறேன். சரி நான் சொல்லிடுறேன். என்னுடைய முதல் காதல் வந்துட்டு நான் எல்கேஜி படிக்கும் போது வந்துச்சு. எல்கேஜி? ஆமா. ஆசை ப்ரோ. நான் ரீகால் பண்ணும்போது எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் இதுவா தோணுது, க்ரஷ். அவ என்னன்னா, அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாளா இல்லையாங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு பேர் கூட மறந்துட்டேன். நாங்க 2 பேரும் ஆப்போசிட் கலர்ல இருப்போம். ஓகேவா? அவ வந்துட்டு ஆமா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு பிடிக்கும். ஆனா அவள்கிட்ட நான் சொன்னதே கிடையாது. நாங்க ஒரு 6-8 பசங்க, குட்டி பசங்க சேர்ந்து, இது வந்து திருச்சியில, சென்னை கூட கிடையாது. அங்க பாரதியாரோட பொய் சொல்லக்கூடாது பாப்பா அந்த பாட்டுக்கு வந்து பாரதியாரோட பிறந்த நாளைக்கு நாங்க எல்லாரும் ஸ்டேஜ்ல நின்று சேர்ந்து ஆடுறோம். அதுல வந்து பொய் சொல்லக்கூடாது பாப்பா அப்படின்ட்டு இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் தான் வரும். நான் இங்க, அவ இங்க. அந்த போட்டோ இன்னும் இருக்கு எனக்கு. அதுதான் ஏன் நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அவள்கிட்ட சொன்னது கூட கிடையாது. இப்போ வரைக்கும் நான் கொஞ்சம் ரிக்ரெட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு வந்து ஸ்டேஜ்ல எனக்கு பிடிச்ச பொண்ணோட நான் ஒன்னா பர்ஃபார்ம் பண்ணது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அது நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கு. சொல்லணும்னு நினைக்கிற விஷயம்? சொல்லணும்னு நினைக்கிற விஷயமா? சொல்லாம விட்டீங்க, சொல்லி இருந்திருக்கலாம். அப்போ ஐ லவ் யூ, இப்போ தெரியல. இப்போ அடுத்தடுத்த காதல் மோனிஷா மாதிரி நான் பார்த்துட்டேன். நல்ல ஸ்டில் முதல் காதல், முதல் பிளேஸ், நல்ல ஸ்பெஷல், ஆல்வேஸ் ஸ்பெஷல். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல. I wish I made a move on her. I wish I expressed my love. இல்ல ஐ மேட் a move on. நீ சொல்லு. ஸோ 8th ஸ்டாண்டர்ட்ல நான் பேர்லாம் சொல்லல, பட் இதுவுமே வந்து டான்ஸ் தான். டான்ஸ்ல பார்த்ததா, டான்ஸ்னால தான். அதுவும் நிறைய பேரோட காதல் வந்து அந்த ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் டேல தான். அதுவும் ஒரு நபரால தான் நடந்தது. ஏன்னா he was the center point of it. It happened during that time. ஸோ அவங்க இன்னும் என் வாழ்க்கையில இருக்காங்க. யாரு அந்த நபர்? அவங்க இல்லை, அந்த நபர் இருக்காரு. ஸோ அவருக்கு தெரியும் நான் யாரை சொல்றேன்னு அவருக்கு தெரியும். ஸோ இதுவும் டான்ஸ் கிளாஸ்ல தான். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே டான்ஸ் சம்மந்தப்பட்டு தானே இருக்கு. எல்லாமே டான்ஸ் சம்மந்தப்பட்டு தான் இருக்கு. கலை மீது வந்து இவ்வளவு ஈடுபாடு இருந்திருக்கீங்க. I was a dancer. நான் சின்ன வயசுல டான்ஸராக தான் ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட், பிஃபோர் ஆக்டிங். ஸோ அதுவுமே டான்ஸ் கிளாஸ்ல. இதுவும் ஒரு ஷோ பர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு ப்ராக்டிஸ் ரிஹர்சல் தான். ரொம்ப ரொம்ப நார்மலாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுதான். நானும் அவங்களுமே வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பேபி சாங், ஜஸ்டின் பீபரோடது. ஓகே. அப்போ இட் வாஸ் லைக் சூப்பர் ஹாட். அப்போ தான் லான்ச் பண்ணது. ஸோ அந்த சாங்க்கு நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் லைக் பேர் பண்ணாங்க. எங்கள் 2 பேரையும் எங்கள் மாஸ்டர். அந்த மாஸ்டர் தான் இதுக்கெல்லாம் காரணம், அவர் தான். சரி, ஏதாச்சும் உங்களுக்கு 2 வார்த்தை சொல்லாமே. அவங்களுக்கா ஒரு கவிதையா? பாருங்க, கவிதை இவன் எழுதுவாங்க. இவன் தாங்க. கடன் கூட வாங்கிக்கலாம். கவிதையாவா? கவிதை என்ன சொல்றது? ஸோ ஐ வுட் சே நான் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்தேன் நினைக்கிறேன். பட் அந்த ஃபீல் நான் மறக்கவே முடியாது. ஐ ஸ்டில் ஹோல்ட் ஆல் தோஸ் மெமரிஸ் டு மை ஹார்ட். ஏன்னா ஃபோனில் எனக்கு அப்போ ஒரு சின்ன நோக்கியா ஃபோனு, அப்போ தான் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. 0000 அந்த அது என்ன 0000 தான் நினைக்கிறேன். ஸோ அதுவும் லிமிட்டட் மெசேஜஸ் தான் வரும். அதில் எங்கள் அப்பா அம்மா எங்கே காலைல க்ரோசரி ஷாப்பிங்லாம் கூப்பிட்டு போனாங்கன்னா அந்த டைமில் தான் வந்து போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு ஒரு 2 மெசேஜ் அனுப்புறது. குட் மார்னிங், ஐ லவ் யூ. அப்போ ஸோ அந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு படிக்கும் போது ப்ரோ. இது 8th இல்ல 8னா 0000 இல்ல, நிறையவே வந்திருக்கும். ஓகே, X2 அந்த மாதிரி. பட் சின்ன ஃபோன் தான். X2 அந்த மாதிரியான மாடலா இருக்கும். சின்ன நோக்கியா ஃபோன். ஸோ மார்னிங் டெக்ஸ்ட் பண்ணுறது, எப்பயாவது கால் பண்ணுறது. அது கால் டேட்டா முடிஞ்சோன்னா அவங்க அப்பா ஃபோன்லேருந்து கால் பண்ணுவா. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த மெமரிஸ் எல்லாமே வெரி ஸ்பெஷல் மெமரிஸ். பட் நான் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். லைக் அதுக்கப்புறம் லேட்டரா ஆஃப்டர் வி ப்ரோக் அப் அண்ட் ஆல் தட், லேட்டரா நான் நடுவில் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் டைம்.
பிகாஸ் ஃபீல் பண்றதியா? நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் மிஸ் பண்ணிட்டேன்ற ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு, டெஃபினட்டா இருந்தது. மிஸ் பண்ணக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன். எப்பவுமே இல்லாத போது நான் ஃபீல் பண்ணுவேன். கண்டிப்பா. அதை நான் டெஃபினட்டா ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபியூ இயர்ஸ் லேட்டரா நான் மீட் பண்ணேன் அவங்கள. அவங்க காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப யதார்த்தமா பார்த்தது, கோஇன்சிடென்ட்ல. ஐ ஸ்டாப் த பைக், ஐ வெண்ட் சைலண்ட் ஃபார் லைக் 5 minutes. அவங்க மட்டும் தான் பேசினாங்க. ஷீ ஸ்போக், ஷீ விஷ் மீ வெல், ஷீ செட் அதெல்லாம் மறந்துடு, அதெல்லாம் பாஸ்ட். ஸோ வி ஆல் டன் மிஸ்டேக்ஸ், அதெல்லாம் நடந்திருக்கு. பட் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் லைக் நீ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். யூ வில் டெஃபினெட்லி டூ வெல் என்ன சொன்னது. ஸோ அந்த மொமெண்ட் வாஸ் லைக் இட் ப்ரோக் ஆல் மை என்ன சொல்கிறது, நான் மனசுக்குள்ளே வச்சிருந்த அதெல்லாம் நிறைய விஷயம் உடஞ்சிருச்சு. ஸோ ஐ ஆக்சுவலி ஃபர்கிவ் மை செல்ஃப். அந்த மொமெண்ட் தான். அது வரைக்கும் நம்மளை ஃபர்கிவ் பண்ண முடியுமான்றது வந்து சத்யா மாதிரி தான் சுத்திட்டு இருந்த நீ. சத்யா ஃபர்கிவ் பண்ண முடியுமான்னு தெரியாத ஒரு விஷயம் தான் எனக்கு. பட் எனக்கு எப்பவுமே அதை நினைச்சாலே எனக்கு ஒரு பெயின் இருக்கும், சின்ன ஒரு பெயின். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் திங். ஐ ஜஸ்ட் சே சாரியா. தேங்க்யூ. இதான் ப்ரோ கவிதை. போடு 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 I'll say thank you to her. ஏன்னா that relationship taught me so much. Though it didn't end on a very happy note, but அது நிறைய சொல்லி கொடுத்தது. அது பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பார்த்துட்டு இருப்பாங்க. she knows who I'm talking about. அதாவது ஜாலியா கொண்டு போலான்னு போயிட்டு First day love letter எங்க கொண்டு வந்து போட்டுருக்க பாத்தியா. முதல் நீ முடிவுக்கு அப்புறம் 2 பேரும் ஒரு ஸ்கூல் பாயா மாறணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அது நடந்தது எப்படி? ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க ப்ரோ. என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு அது இல்லை, எனக்கு ஸ்கூல் பையனாங்கிறது டிஃபிகல்ட்டா எனக்கு ஃபீல் ஆகலை. பிகாஸ் ஏன்னா எனக்கும் அந்த அப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் நாங்களே சுத்திக்கிட்டு இருக்கோம். செட்லயுமே வந்து எங்களுக்கு நாங்க ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாங்க செட்ல இருந்தா கேரவன்ல ஒரு 5-6 பேர், அந்த கேர்ள்ஸ் அண்ட் நாங்க பாய்ஸ் ஒரு 3-4 பேர், எல்லாரும் அந்த வைப்ல தான் இருப்போம். அதாவது ஒரு வளர்ந்த அடல்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணதே கிடையாது. ஒரு நாள் கூட நாங்க செட்ல ப்ரெசென்ட் ஷூட் பண்ணும்போது அப்படி பிஹேவ் பண்ணது கிடையாது. அப்படின்றப்ப ஸ்கூல் டைம் வந்து தாடி எடுத்து வச்சுன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற ஒன்றும் ப்ரிப்பரேஷனா ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் போயிட்டு என்ஜாய் பண்ண. அட்லீஸ்ட் தாடி மீச இருக்கும் போது ஓரளவுக்கு சீரியஸா எடுத்து தெரியும். தாடிலாம் எடுத்தோன்னே அப்படிங்கிற மாதிரி யாரும் ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு அந்த வைப். ஓகே. இல்ல உங்களுக்கு பயமா இருந்துச்சு? ஏன்னா ஈவெண்ட்ல மணிகண்டன் அவர்களுமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு, தாடி எடுத்ததை பார்த்தோன்னே உன்னை அடையாளமே தெரியலையா? எல்லாருமே சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு படம் நடிச்ச வரைக்கும் அடையாளம் தெரியல அப்படிங்கும் போது மக்கள் எப்படி கண்டுபிடிக்க போறாங்க, நம்ம தான் நடிச்சிருக்கோமான்னு தெரியுமா முதல்ல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு அவங்களுக்கு. ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு பயம் இருந்துச்சு. அது இல்ல, எனக்கு வந்து என்ன தாட் இருந்துச்சுன்னா சைனீஸ் மாதிரி இது இருக்கக்கூடாதுங்கிறது தான் தாட் இருந்துச்சு. கரெக்ட். ஏன்னா யூனிஃபார்ம்ஸும் சிமிலரா இருந்துச்சு, சில சீக்வன்சஸ் மொமெண்ட்ஸா சிலது சிமிலரா இருந்துச்சு. ஆனா அதுலேருந்து தினேஷோட கேரக்டர் வேற. பட் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருக்கிற மொமெண்ட்ஸுங்கிறது சில விஷயங்கள் காமனா இருக்கும்ல, எக்ஸ்பிரஷன்ஸா ரிப்பீட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் கான்சியஸா இருந்துச்சு. ஓகே. அதனால தான் எனக்கு வந்துட்டு க்ளீன் ஷேவ், கொஞ்சம் வெயிட் வேற போட்டுட்டேன் தப்பி தவறே. ஆமா, பார்க்கும்போது பெரியவனு தெரிஞ்சிடக்கூடாது, அந்த பயம் தான் இருந்துச்சு. ஓகே. மற்றபடி ஓகே. சைனீஸ் பத்தி பேசுறதுனால இன்னொரு கேள்வி. இப்போ இது வரைக்குமே உங்க நிறைய பேர் அடையாளப்படுத்துறது வந்து சைனீஸ் அப்படின்ற ஒரு பேர் தான். ஹரிஷ்ன்ற பேர் கூட நிறைய பேருக்கு மறந்துருக்கும், சைனீஸ் அப்படின்றத ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். இப்போ வரைக்குமே அந்த பேர் வச்சு என்ன ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்றதுல உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா, ஃபுல்ஃபில்டா இருக்கா? இல்ல நான் அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டேனேப்பா, அதை பத்தியும் பேசுங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஓகே. என்ன ஒரே ஆசைனா சைனீஸ் மாதிரி ஐகானிக்கான ரோல்ஸ் திரும்ப வரணும், அது பண்ணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஓகே. அதுல எந்த விதமான வருத்தமும் கிடையாதுயா. ப்ரோ, அனஸ்வராக்கு நீங்க பேரா பண்றீங்க அப்படின்ற ஒரு இந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அனஸோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் பார்த்து லைக் ஐவ் சீன் ஹர் லைக் ஆஃப் ஸ்க்ரீன் எப்படி இருப்பாங்கன்றத பார்த்துருக்கேன். ஸோ ஐவ் சீன் ஹர் எனர்ஜிஸ் அண்ட் எப்படி இருப்பாங்கன்றது. ஸோ எனக்கு என்னன்னா ஐ வாஸ் ஹாப்பி தட் நோ ஷீ இஸ் இன் த சேம் எனர்ஜி மீட்டர். ஸோ எனக்கு வந்து லைக் ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதான் நான் ஃபீல் பண்ணுது. லைக் ஓகே, ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆக்ட்ரஸ். ஏன்னா யூஸ்வலாக எல்லாருமே அந்த ஒரு கெலிபர் போகும்போது இல்லை, பீப்புள் டென் டு சேஞ்ச், கொஞ்சம் அவங்களுக்குன்னு ஒரு பபுளில் வந்துருவாங்க. பட் அனஸ்வரா இஸ் நாட் தட். அனஸ்வரா எப்பவுமே செட்டில் லைக் ஷீஸ் ஆல்வேஸ் வைல்ட் அண்ட் எல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு. பட் ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா பாலாஜி மாதிரி தான் கொஞ்சம் செட்டில் இருந்தேன் நான் அனஸ்வராட்ட. லைக் ரொம்ப நாங்கள் அனஸ்வராட்ட மட்டும்தான். இல்ல அவர் குறிப்பிட்டு சொல்றாரு, ஏன் அது? இல்ல, ஆமா, அனஸ்வராட்ட மட்டும் தான். அதர்வைஸ் அவன் ஜாலியா தான். நான் எல்லாத்தையும் நான் பேசுறது வேற. பட் ஆன் செட் நானும் அனஸ்வராவுமே வந்து நாங்க அதுக்கப்புறம் பேசணும், ஆஃப்டர் த ஃபிலிம் பேசணும். நம்ம ரொம்ப இன்ட்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஹைப்பர் இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம இருந்ததுல அப்படின்னு. ஆமா அப்பப்போ நாங்க இருக்கோம். பட் அது குவைட்டா தான் இருக்கும். மேபி எனக்கு தெரிஞ்ச அந்த பாலாஜி ஓகே அந்த எனர்ஜியே அப்படிதான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். பாலாஜி அண்ட் மோனிஷோட எனர்ஜி அப்படியே தான் இருந்துச்சு. ஓகே, அது இன்டென்ஷனலா பண்ணதா இல்ல? இல்ல அப்படிதான் இருந்துச்சு எனர்ஜியே. லைக் நான் ரொம்ப இன்ட்ராக்ஷன் இருக்காது ஆன் செட்டே. அனஸ்வராவோட சிரிப்பேன், ஸ்மைல் பண்ணுவேன், ஏதாவது ஜோக் சொன்னா சிரிச்சிருப்பேன், நான் ஏதாவது சொன்னா ஸ்மைல் பண்ணுவேன், அவ்வளவுதான் முடிஞ்சிடும். ஏன்னா அவங்களோட சீன்ஸ்மே அப்படிதான் இருக்கும். இன்டராக்ஷன் பெருசா இல்லாத மாதிரி இருக்கும்ல. சோ எனக்கு தெரிஞ்சு அது அப்படியே ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அனஸ்வராட்ட வந்து நான் சொன்னேன், செட்ல சொன்னேன், அவன் நம்பல ஆஸ் யூஷுவல். எனக்கு தெரிஞ்சு
விமன் ஃபீமேல் ஆக்டர்ஸ்ல வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜெனிலியா அசின் வைப்ல வந்து அவங்க ஒண்ணு பண்ணாங்க. எல்லாருமே சொன்னாங்க. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. சிபி சக்கரவர்த்தி அவருமே சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன் ஆடியோ. அண்ட் மத்தவங்க சொல்லும் போது தான் நான் சொன்னேன், இங்க பாரு சொல்றாங்க நம்ம அவங்க ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு இதுக்கு? பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு ஜெனிலியா ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க செம்ம சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அதே சமயம் ஒரு டவுட் இருந்துச்சு, இவன் என்ன வந்து நம்மள கலாய்கிறானா இல்லாட்டி ஜெனுனா சொல்றானா அப்படின்ட்டு. இல்ல அனசோட காம்ப்ளிமெண்ட் பண்ணாலே அவ கொஞ்சம் அவ எப்பவுமே அது சிரிப்பா, பட் ஆனா வந்து ரொம்ப அதை எடுத்துக்க மாட்டானு. ஓகே விடு விடு அதை விடு நல்லா நடிக்கிற நிறைய மலையாள ஆக்டர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் விடு, இதெல்லாம் எனக்கு நான் நார்மலா வரது அந்த ஒரு விஷயம் தான். ஓகே ப்ரோ, உங்க இன்ஸ்டாகிராம் பத்தி பேசியாகணும் எனக்கு. நீங்க இன்ஸ்டாகிராம் டிபி வந்து ஒரு மாதிரி காமிக் ஸ்டைல்ல வச்சிருக்கீங்க, பாதி முகம் தான் தெரியுற மாதிரி. எதனால அந்த டிபி நல்லா ப்ரொஃபைல் தெரியுற மாதிரி ஒரு போட்டோ, நைஸான ஒரு போட்டோ ஷூட் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. நீங்க ஒரு மாதிரி காமிக்கல் ஸ்டைலா ஒரு மாதிரி குவிக்கியா சுத்திட்டு இருக்கீங்கல்ல, இது எதனால? அந்த டிபி காரணம் என்ன? அந்த டிபிக்கு பின்ன இருக்கும் கதை என்ன? தெரியல, எனக்கு சேஞ்ச் பண்ணணும்னு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு தெரியல. எனக்கு யூஸ்வலா ஆக்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஷூட்ஸ் ப்ரொஃபஷனலா ஷூட்ஸ் பண்றது வந்துட்டு அது மேல நிறைய நம்ம பாடி மேல நம்ம லுக்ஸ் மேல நிறைய ஷேம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். டக்குன்னு கான்சியஸா ஃபீல் பண்ண வைப்பாங்க. கேமரால நம்ம வேற மாதிரி இருப்போம். அதனால எனக்கு அதை உடைக்கணுங்கிறது ரொம்ப ஆசை. அது ஒரு பர்சனலான ஒரு விஷயம் தான். அதனால நிறைய சில்லியான விஷயங்கள், ரொம்ப பிளான்டா இல்லாம நம்ம ஜெனுனா 24/7 நம்ம எப்படி இருக்கோமோ அதை பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே சமா. ஆமா, அதனால தான் அதை கொஞ்சம் கான்சியஸா நான் பண்ணிருக்கேன். நீங்க நிறைய படங்கள்ல சைலடிஸா பண்ணிருக்கீங்க, சீரியல்ல பண்ணிருக்கீங்க. அந்த பயணம் பத்தி லைட் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நான் சொல்லி ஆகணும், மெட்டி ஒலி. ஓகே, மெட்டி ஒலி தான், அது தெரியும். அம்மி மிதித்து. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்டிங் ப்ராஜெக்டே. அது நான் பேக் இன் 2002 நினைக்கிறேன், 2002 அந்த டைம். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அது அந்த ஆக்டிங். அப்போ என்னன்னே தெரியாது எனக்கு, சினிமா என்னன்னு தெரியாது, ஆக்டிங் என்னன்னு தெரியாது. உங்களுக்கு என்ன வயசு அப்ப? இல்ல அது இது சர்வமாணிக்கம் லீட்ஸ் 2 பேர் இருப்பாங்க. சேத்தன் இருக்காருல்ல, சேத்தன் சன்னா பண்ணிருப்பேன். அவன் தான் லீட்ஸ்ல பெரிய கை போல ப்ரோ. சேத்தன் சன்னா பண்ணிருப்பேன். அப்ப ஆடிஷன் சூர்யாவை நடிச்சிருக்காரு. சூர்யா பையனா நடிச்சிருக்காரு. சூர்யா பையனா? அதான் வாரணமாயிரத்துல சூர்யா. ஆமா, சூர்யா பையன் சூர்யா தானே. சூர்யா என்ன ப்ரோ சொல்றீங்க? அது நீங்களா? வாரணமாயிரம்ல. ஆமா. ஸோ அதுதான். ஸோ அதுல இருந்து அறிந்தும் அறியாமலும் தான் என் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆக்சுவலா. விஷ்ணுவர்தன் சார் டைரக்ஷன்ல நவ்தீப்போட ஃப்ரெண்டா பண்ணிருப்பேன். ஓகே, பண்ணும் படம். ஸோ 4 பெரிய பசங்கள ஒரு சின்ன பையன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஏர்லியா வந்து எதுவுமே தெரியாம நான் எக்ஸ்போஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அது எனக்கு ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு உள்ள வந்தாதான் அது பிரச்சனை. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது தான் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் எதுவுமே தெரியாத டைம்ல நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஐ க்ரூ வித் சினிமா. அப்பலேருந்து இப்ப இருக்க சேஞ்ச், அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு the change is very difficult for me நினைக்கிறேன். அந்த பழைய ஆளுங்களோட அந்த பழைய சினிமாவோட வந்ததுனால இந்த நியூ ட்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஐ ஃபீல் லைக் ஐ எம் பீங் ஃபோர்ஸ்ட் டு டூ சம்திங் ஐ எம் நாட். நீயும் பழைய ஆள் மாதிரி ஃபீல் பண்றியா? பழைய ஆள் பீங் லைக் grown up with சினிமா. எனக்கு தெரிஞ்ச அந்த 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 கன்வென்ஷனல் மேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இப்போ இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம தட்ஸ் மோர் ஆஃப் ஜஸ்ட் ஆர்ட். அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம அது தவிர நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. பிஸ்னஸ் ரீதியாக பார்க்கணும், நம்மள செல்ஃப் மார்க்கெட்டிங் நிறைய பண்ணணும் ஆஸ் அன் ஆக்டரா. அதெல்லாம் தான் எனக்கு இப்போ கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு. ஸோ அதனால நம்ம வேலையை மட்டும் தவிர இவ்வளவு விஷயம் பண்ண வேண்டியது. நடிப்பே நம்ம கஷ்டப்பட்டு பண்ணணும். அதை தவிர அதுதான் கொஞ்சம் இப்போ எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா அதை தாண்டி நம்ம நிறைய நம்மளை இன்னும் புஷ் பண்ணி நம்மளை இன்னொன்று மேக்ஸிமம் பண்ண வேண்டியதுன்ற ஒரு ஃபீல் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச அது சைல்டு ஆர்டிஸ்டா பண்ணதுக்கும் இப்போ இருக்கும் the industry has completely shifted. எப்படி நம்ம ஆடிஷன்ஸ் போறதுலேருந்து, அப்போ ஆடிஷன்ஸ்லாம் மேனேஜர்ஸ்ட ஃபோட்டோஸ் இருக்கும்டா, ஃபோட்டோஸ் ஃபார்வர்ட் பண்ணி தான் ஒவ்வொரு டீம்லேருந்து கூப்பிடுவாங்க. இப்போ அதுவே கம்ப்ளீட்டா கேமே சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம்ன்ற அந்த விதத்துல now it is in a better placeல. இப்போ அப்ரோச் ஈஸியா பண்ணலாம். யாரை வேணாலும் அப்ரோச் பண்ணி யார் வேணாலும் படம் நடிக்கலான்ற அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. பட் அதுவும் நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு. இல்ல அது எந்த இடத்துல நீங்க டிஸ்அட்வான்டேஜ்னு ஃபீல் பண்றீங்க நீங்க? ஐ எம் சேயிங் a lot of passionate actors are not able to get some good roles. ஏன்னா இப்போ நிறைய நான் யாரையுமே தப்பா சொல்லலை. இப்போ எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எவ்ரிபடி இஸ் புட்டிங் their effort. பட் ஆனால் அது யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. பட் ஐ எம் சேயிங் a lot of passionate actors இருக்காங்க. மோர் இன்ஃப்ளூயன்சர் பேஸ்ட் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் பேஸ்டா போயிடுச்சு. இப்போ அவங்களை நம்பி பணம் போடுறீங்க, பட் ஒரு பேஷனட் ஆக்டர்னா they are considered as not like a known face. நாங்களே ஒரு 5 படம் பண்றோம் அப்படின்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸாவே இருக்கட்டும், பட் ஆனால் மார்க்கெட்டா இவங்க நோன் ஃபேஸா இல்லையே, பட் இவங்களுக்கு நல்ல ஃபாலோயிங் இருக்கு, நல்ல ஃபேன் பேஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க லீடா போட்டு நம்ம பண்ணுவோன்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அது தப்பு சொல்ல முடியாது, அவங்களுக்கு பிசினஸ் பண்ணணும், மார்க்கெட் பண்ணணும்.
பட் as a passionate ஆக்டரா பார்க்கும்போது அது கஷ்டமா இருக்கு. இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், ஏன் அது நம்ம அதை அந்த மார்க்கெட்டை நம்ம ஓப்பன் பண்ண மாட்டோன்ற அந்த ஒரு நம்பிக்கை ஏன் வரலன்ற இவ்வளவு வருஷமா வெயிட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொருத்தங்களுக்கு டக்குன்னு அது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். அது கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான், அது ஒரு சின்ன வருத்தம் தான். அது எனக்கு ஐம் திங்கிங் அது கண்டிப்பா மாறும்னு நினைக்கிறேன் கோயிங் ஃபார்வர்ட். ஏன்னா எல்லாமே ஒரு ஒரு ஷார்ட் ஸ்பேன் தான். இப்போ ஒன்று சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஐ திங்க் தட் வில் சேஞ்ச் வித் ஆல் தி அப்கமிங் டிரெக்டர்ஸ். எல்லா யங்ஸ்டர்ஸ் நிறையா வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆல் நியூ கமர்ஸ் ஆர் என்டரிங் த இண்டஸ்ட்ரி. ஸோ ஐ திங்க் இட் வில் ஆல் ஷிஃப்ட். ஓகே, இன்னொரு ஒரு சர்ப்ரைசிங்கான இன்சிடென்ட் நீங்க சொல்லியிருக்கீங்க. வாரணமாயிரம்ல சூரியஸோட பையனை நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால வாரணமாயிரமுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க கண்ணில் படுற வரைக்கும் நாங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், பாத்துக்கங்க. ஆமா, சூர்யா சாரோட அந்த ஒரு போட்டோ எனக்கு வந்தது. நீங்க கேட்ட டீ கோடிங் இப்ப பண்ணுவாங்க பாருங்க. மாசா பண்ணுவாங்க, இனிமேல் பண்ணுவாங்க ப்ரோ. டேக் வரும். ரேண்டமா பார்க்கும்போது தான் ப்ரோ எனக்கு தோணுச்சு. நான் காலேஜ்லாம் பார்த்துட்டேன், நாங்க முதல் முடிவு ஷூட்லாம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு நாள் ஏதோ பாட்டு பார்க்கும்போது ஏத்தி பார்க்கும்போதோ ஏதோ ஒண்ணு பார்க்கும்போது இவன் வரான். பார்த்த மாதிரியே இருக்கு. ஓகே, அப்புறம் தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஆமா, அப்பதான் உடனே கேட்டேன், ஏய் மச்சான் நீதானடா? ஏய் ஆமாடா நீயாவது கேட்டியாடி ப்ரோ. லிட்டலா டாடா பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான் பிடிச்சிட்டாரு, இவர்கிட்ட துப்பாக்கி வந்துருச்சு, அடுத்த குணச்சித்திர நடிகைகள் துப்பாக்கி இவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனா நீங்க அவ்வளோ ஃபாஸ்டா இயங்கல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு, ரொம்ப பெக்குலியரா சூஸியா எல்லாமே பேசுற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸா பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்க பண்ண மாதிரி தோணுச்சு. அப்படிதான் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களா, டிசைட் பண்ணிருக்கீங்களா நீங்க? ஆமா, எனக்கு ரிப்பீட் பண்ண வேணாங்கிற தாட் எப்பவுமே இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வேரிடா பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி சும்மா வந்துட்டு போறதுக்கும் எனக்கு விருப்பம் கிடையாது. சும்மா ஒரு சீன் 2 சீன் வேண்டாம். இல்ல, ஒரு சீன் 2 சீன்னாலுமே அதுல ஏதாச்சும் இம்பாக்ட் இருந்துச்சுன்னா, எனக்கு பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இருந்துச்சுன்னா அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். when I don't have to do much work, அது எனக்கு லெஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இப்போ சைனீஸ்க்கு அப்புறமா சரி, டாடாக்கு அப்புறமா சரி, ஏதாச்சும் ஒன்று ஒர்க் ஆச்சுன்னா அதே மாதிரியான ரோல்ஸ்க்கு திரும்ப கூப்பிடுவாங்கல்ல. அது நம்ம பண்ணும்போது புதுசா ஒன்று பண்ணலன்னா எக்ஸைட்டிங்கா இருக்காது. நம்ம பண்ணதையே திரும்ப போய் பண்ணும்போது அந்த ஃபீலிங் கண்டிப்பா நமக்கு இருக்கும். அது வேணாம், அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நானுமே புதுசா பிரேக் பண்ண தானே மத்தவங்களுக்கும் தெரியும் என்னால இது பண்ண முடியும் அப்படின்ட்டு. அந்த ஒரு நோக்கம் தான்யா. ஓகே, இப்படியான ஒரு விஷயம் நீங்க பண்ணும்போது இந்த காம்படிட்டிவ் ஃபீல்ட்ல சரி நம்ம ஒன் ஃபிலிம் ஒன்று மாதிரி போயிருவோமோ அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு அந்த சமயத்துல இருக்குமா? கண்டிப்பா. ஆனா என்னன்னா, இப்போ வரைக்கும் நான் நடிச்ச படங்களும் சரி, ரோல்ஸும் சரி, இதோட அப்படியே முடிச்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு தான் இருக்கேன். அந்த மாதிரி நான் சாட்டிஸ்ஃபைடா பண்ற ரோல்ஸ் மட்டும் பண்ணாலே போதும். தெரியல, விருப்பம் இல்லாம பண்றதை தாண்டி இது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஓகே, அண்ட் நான் இது நீங்க சொன்ன மேட்டர்லாம் ரொம்ப சீரியஸாவே நான் யோசிச்சு நான் ஆல்டர்னேட் கரியர்ஸ்லாம் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா ஆமா. எந்த பக்கம் ப்ரோ? அதுவும் ஆனா நடிப்பு ரிலேட்டடா இருக்கு. 2 பேருமே மலையாளம்ல டெபு ஆகிட்டீங்க. நீங்க தலைவரா பண்ணியிருந்தீங்க. நீங்க இந்த எலனோட ரைட்டர் பண்ண படத்துல நீங்க பண்ணியிருந்தீங்க. நீங்க இங்க இருக்கிற அப்கமிங் ஆக்டர்ஸை மலையாளம் சினிமா எப்படி வெல்கம் பண்ணுது? இல்ல, நல்ல வெல்கம் இருக்கு ஆக்சுவலா. அது அந்த ஒரு டிஃபரன்ஸ் ஆக்சுவலா எப்படி சூஸ் பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க? அடையாளப்படுத்தி எப்படி சூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்க இருந்து எனக்கு தெரிஞ்ச மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ண ப்ரோ, அவ்வளவுதான். ப்ராப்பர் ஒர்க் எத்திக்ஸ் இருந்தாலே பிரச்சனை இல்லை. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா தான் வேணும் எனக்கு. தட் இஸ் வாட் ஐ அட்மையர் அபவுட் மலையாளம் சினிமா. லைக் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா எவ்வளோ இதுவாக இருந்தாலும் அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஃபிலிப்ஸ் பண்ணது வந்து தட் வாஸ் அ வெரி பிக் வேலிடேஷன் ஃபார் மீ. செட் ஓகே, ரைட்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். அண்ட் ரமேஷ் திலக்கனாவும் அப்போ பேசி சொல்லியிருந்தாங்க, மலையாளம் அவனுக்கு கூப்பிட்றாங்கன்னா ரமேஷ் நான் பண்ணியிருந்தாங்கல்ல நிறைய கும்பலாங்கி நைட்ஸ்லாம் பண்ணவேன். ஸோ சொன்னா அவங்க கூப்பிட்றாங்கன்னா நீ ரைட் ட்ராக்ல பண்ணிட்டு இருக்கடா. ஸோ நீ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண, டோன்ட் திங்க் அபவுட் ஆல் தி அதர் நாய்ஸ்னா. இப்போ நாம வந்து மலையாளம் ஃபிலிம்ஸை வந்து எந்த அளவுக்கு ரசிச்சு பார்க்குறோம், எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு அந்த இண்டஸ்ட்ரி, ஸ்டோரிஸ் எவ்வளோ வேரிடா இருக்குன்னு பேசுறோம்ல, அதே மாதிரி அவங்க நம்ம இண்டஸ்ட்ரி பத்தி பேசுறாங்க. எனக்கு ஆக்சுவலா அங்க என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இங்க வந்து ஒரு ஹைரார்கி செட்டப் ஒன்று இருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில. டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லா இதுலயுமே அந்த ஹைரார்கி வந்து ரொம்ப அப்பட்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேயுமே அது இருக்கு. ஆனா அட்லீஸ்ட் டெக்னீஷியன்ஸு, டிரெக்டர்ஸு இந்த லெவல்ல வந்து அதை ரொம்ப ரொம்ப கொலாபரேட்டிவான ப்ராசஸாக அவங்க வந்து வச்சுக்கிறாங்க. அங்கே வந்து இன்னுமே இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணும்போது நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கும்ல, அந்த எனர்ஜி தான் அங்கே ஃபீச்சர் ஃபிலிம்க்கே இருக்கு. இங்கே இருக்கிற அளவுக்கு டென்ஷன் இருக்காது அங்கே. ஆனா ஒர்க் ஹவர்ஸ் அப்படின்றது வந்து அங்க 16 hours இருக்கும் அப்படின்றாங்க. ஆனா டென்ஷன் இருக்காது. டென்ஷன் இருக்காது. ஆமா, எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும் போகும்போது அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இங்க பார்த்தா 9 to 6 அப்படின்ற மாதிரி கால் ஷீட் இருக்கும், அங்க வேற அப்படிங்கும்போது ஆமா, அங்க சிங்கிள் கால் ஷீட்டே ஒரு 12 hours போற மாதிரி ஐடியா தான். அங்க வந்து
பட்ஜெட்டாவும் உங்க மினிமல் பட்ஜெட்ல பட்ஜெட் பண்றதுனால எல்லா ஃபிலிம்ஸுமே அவங்க அப்படிதான் பண்றாங்க. ஓகே, 2 பேருக்கு ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கும் பொறுமைக்கும் எங்களை சகிச்சுக்கிட்டதுக்கு வெயில சகிச்சுக்கிட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் 2 பேருக்கும். உங்களுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். Presta Premium Women's Wear. Let your body love it. Presta.